நமக்கு சன்மார்க்கத்தை காமிக்கக்கூடியவர் குரு தான். அதனால தான் குருவுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக உயர்ந்த ஸ்தானம் கொடுத்திருக்கிறது. மீதி பேர் எல்லாரும் கூட நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறார்களோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தி உதவி நமக்கு குருவினால ஆகிறது. குருவினுடைய ஒரு வார்த்தையை நாம் ஜீவனத்திலே ஆச்சரணத்துக்கு கொண்டு வந்தோமானால் நம்முடைய ஜீவனம் ரொம்ப பவித்திரமாயிடும். ஏனென்றால் குருவுக்கு தன்னுடைய மனசில் எந்த சுவார்த்த பாவனை இருக்காது. அவருக்கு சதா இருக்கிறது ஒரே பாவனை, என் சிஷ்யர்கள் க்ஷேமமாக இருக்கட்டும், அவர்களுக்கு எப்பவும் சௌக்கியமாக இருக்கிறது என்கிற ஒரே பாவனை தான் குருவுக்கு இருக்கும். அதனால் எப்பவும் குரு சிஷ்யனுக்கு சன்மார்க்கத்தை தான் காட்டுவார். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்முடைய நம்பிக்கை சிவே ருஷ்டே குருஸ்திராதா குரவு ருஷ்டே நகஷ்டனா. ஒருவேளை பகவானுக்கு நம்ம மேலே ஆக்கிரகம் வந்தால் குருவினுடைய கிருபையினாலே அந்த ஆக்கிரகம் நீங்கும். ஆனால் குருவுக்கு நம்ம மேலே ஆக்கிரகம் வந்தால் அதை நீக்கிறதுக்கு பகவானாலேயும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகிமை நாம் குருவுக்கு கொடுத்திருக்கோம். நம்ம முன்னோர்களெல்லாம் அப்படித்தான் இருந்தா.